தேர்தல் முடிவுகள் வெளியானதை அடுத்து பல பகுதிகளிலும் அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய விதமே இது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்துக்கு முன்பாக கட்சி ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். மத்திய கொழும்பு மக்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றியை கொண்டாடினர். வாகண்டம் மத்திய நிலையத்துக்கு அருகில் சஜித் பிரேமதாசவுக்கு மக்களின் அமுக வரவேற்பு கிடைத்தது. வரலாற்றிலேயே மிகவும் அமைதியான முறையில் இடம்பெற்ற தேர்தலாக இதனை கூற முடியும். மக்கள் ஆணையினால் நாம் மேலும் பலம் பெற்று வரலாற்று ரீதியாக சேவையினை மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர்களும் தமது ஆதரவாளர்களால் வரவேற்கப்பட்டனர். மாத்தறை மாவட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்று ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர் உதிக பத்திரனவை மக்கள் இவ்வாறு வரவேற்றனர். கோவணத்துடன் வயலில் உழவு தொழில் புரிந்த விவசாயி ஒருவரின் பேரன் என்ற வகையிலும் 1ஆம் தரத்திலிருந்து 11ஆம் தரம் வரை காலணிகள் இன்றி பாடசாலை சென்ற தந்தையொருவரின் மகன் என்ற ரீதியிலும் நான் இன்று பெருமிதம் அடைகின்றேன். என்னை 2வது தடவையாகவும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியதற்காக மாத்தறை மக்களுக்கு இருகரம் கூப்பி நன்றி தெரிவிக்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சியின் மாத்தளை மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய ரஞ்சித் அலுவிகாரே, வசந்த் அலுவிகாரே மற்றும் போகினி கவிரத்ன ஆகியோர் மாவட்ட செயலகத்தில் இருந்து புறப்படும் காட்சிகளே இவை. கம்பஹா மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் வேட்பாளர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். குடுகாரர்களுக்கும் எத்தனோல்காரர்களுக்கும் கொள்ளையர்களுக்கும் இம்முறை மக்கள் சிறந்த பாடம் புகட்டியுள்ளனர். கோழிச்சண்டை நடத்துபவர்கள் மற்றும் மசாஜ் நிலையங்களை நடத்துவோரையும் மக்கள் புறக்கணித்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் வெற்றியீட்டியவர்களை வரவேற்க ஆதரவாளர்கள் இவ்வாறு கூடியிருந்தனர். இந்த தேர்தலில் ஆளும் மற்றும் எதிர்த்தரப்பு வேட்பாளர்களிடையே சிறந்த போட்டியொன்று காணப்பட்டது. இலங்கையின் அரசியல் புதியதொரு பாதையில் பயணிக்கும் தருணம் இது. அன்று விஷ போத்தல்களை கொண்டு வரும் போது அவற்றை எடுத்து வர வேண்டாம் என கூறினோம். ஏனெனில் அதை கொண்டு வருபவர்களை குடிக்க நேரிடும் என கூறினோம். அதையே இன்றும் கூறுகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் தேர்தல் வெற்றியை கொண்டாடும் பொருட்டு திருகோணமலை மாவட்டத்தில் வாகன ஊர்வலம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். இலங்கை தமிழரசு கட்சியின் வெற்றியை கொண்டாடும் வகையில் யாழ் கட்சி அலுவலகத்திற்கு இன்று அதிகளவானோர் வருகை தந்திருந்தனர்.